யார் வெற்றிவேல் வரும்? வெற்றிவேல் போறதுக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு யார் இறங்காம அடம் பிடிக்கிறது? இறங்கியா ஜெயா? இப்பதான் முழு வந்துச்சா? ஊர் வந்துருச்சு நாயாட்டம் கத்திட்டு இருக்கேன்னு தெரியல. தப்பா நினைக்காதீங்க, எனக்கு நாய் பாஷையெல்லாம் புரியாது. நேரம் தாயா உனக்கு. உன் கூட இன்னொருத்த வந்தானே, எங்க பஸ்ல தண்ணி அடிக்கிறான். பின்னால வர்றாரியா? தண்ணி அடிக்கிற நினைப்புலயே இருங்க. தலைய பாரு, மண்டை ஓட்டுக்கு முடி மடிச்ச மாதிரியே இருக்கு. இறங்கய்யா. ஏங்க இப்படி வாய் கீழே கத்துறதுக்கு கையில இருக்கிற விசில வாயில வச்சு அடிச்சுதான் இறங்கி இருக்க மாட்டான். கிழிச்சிருவீங்க. எங்களுக்கு தெரியும் எங்க எப்போ எப்படி விசில் அடிக்கணும்னு. இதுக்குதான் விசில் அடிக்க தெரியாதுங்க, கையெல்லாம் விசில் கொடுக்கூடாதுங்கிறது. யோ, யார பார்த்து விசில் அடிக்க தெரியாதுன்னு சொன்னேன், இப்ப அடிக்கிறோம் பார். சின்னதா அடிங்க, பெருசா அடிங்க. எங்கப்பா விசில் அடிக்கிறது எப்படி உங்ககிட்ட தான் கத்துக்கணும். யாருக்கு விசில் அடிக்கிறீங்க? என் பஸ்ஸுக்கு தான். அதான் போயிருச்சே. நான் எப்படி ஓடு? இவனையெல்லாம் பஸ் கொடுக்குறாங்க சொல்லணும். இந்த வாரம் ஓட்டத்தை ஒலிம்பிக்ல ஓடி தோற்ற மாதிரியே ஓடுறான். இங்கேயும் வந்து வாய் கொழுப்ப ஆரம்பிச்சிட்டியா? நைனா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். போ போ பாரு. வா. ஏன்பா யாரை கேட்டு நீ இந்த பொண்ணு பார்க்கற ஏற்பாடு பண்ண? பொண்ணுடைய அப்பாவை கேட்டுதான். சுத்தமா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. இஷ்டம் இல்லைன்னா எப்படி? பைசாகிட்டே போகுது இல்ல, பார்த்து சாதாரணமாவே நடக்க முடியாது. இதை வேற தூக்கிட்டு எப்படி நடக்கிறது? போன வாரம் மேலப்பட்டி போயிருந்தோமே, அநேகமா அந்த பொண்ணு முடிஞ்ச மாதிரி. அதை நீ தான் கெடுத்த. என்னது? பொண்ணா நான் கெடுத்தனா? அந்த சம்பந்தத்தை நீ தான் கெடுத்த. சம்பந்தம் இல்லாம பேசாதப்பா. அந்த பொண்ணோட அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? பொண்ணு பாக்குறதுக்கு தாங்க ஒல்லியா இருக்கும், ஒரு புள்ளைய பத்துதுன்னா குண்டாயிருனாரு. முதல்ல புள்ளைய பத்துக்கிட்டுங்க, அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். இது தப்பா? இதுதான் தப்பு. இந்தா புடி, இது வேற பாரமா இருக்கு. ஆமா, எல்லா பாரத்தையும் நீயே சுமக்கணும். எப்படி பாசு? இதான் பொண்ணு வீடு. மாட்டுக்கோட்டை மாதிரி இருக்கு. மாட்டுக்கோட்டையில தான் நல்ல பசுவெல்லாம் கிடைக்கும். எப்பா உன்ன பின்ன பேசி இந்த சம்பந்தத்தையும் கெடுத்துறாதப்பா. கண்ணாடி கழட்டுறியா? எதுக்கு? என் இமேஜ் கொஞ்சம் அடிபடுது. பழத்தை புடி. அடுத்து சட்டையும் பேண்டையும் கழட்ட சொல்லாத, இமேஜ் ரொம்ப பாதிக்கும். அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஐயா மா, ஐயா அம்மா, ஐயா. ஏன்யா இவ்வளவு நல்லா இருக்கீங்களே, ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறீங்க? இதுக்குதான் உங்க கூட வரக்கூடாதுன்றது. ஏன் இமேஜ் சேர்ந்து பாதிக்குது இல்ல. உட்காருங்க. முதல்ல பழத்தை பிடிங்க. சொந்த வீடா? வாடகை வீடுதான். 40 வருஷமா இங்கதான் இருக்கிறோம். அப்ப சொந்த ஆயிரம் இல்ல. எனக்கு ஒரு பொண்ணு 2 பிள்ளை. ஒரு பையன் விவசாயம் பாத்துக்கிறான், ஒரு பையன் எனக்கு உதவியா இருக்கான். நீங்க என்ன பண்றீங்க? சும்மாதான் இருக்கிறேன். சும்மா இருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு உதவி? தம்பி என்ன பண்றாரு? இவருக்கு உதவியா இருக்கேன். இவர் என்ன பண்றாரு? சும்மா இருக்காரு. அடே, நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பங்க. ஆமா, இப்படிப்பட்ட சும்மா குடும்பத்தை பார்த்திருக்கவே முடியாது. அம்மா எங்க? சும்மா அப்படி போயிருக்காங்க. இவங்க யாரு? உங்க பண்ணையில வேலை செய்யற அடியாட்களா? என் பிள்ளைங்க. ஏன் டம்ளரை பாக்குற? இல்ல, போன தடவை பொண்ணு பார்க்க போனோமே, அங்க உடுப்பி ஓட்டில் திருடப்பட்டுன்னு போட்டுருந்துச்சு. இது என்ன உட்லன்ஸ் திருடிக்கு போறாங்க. அப்போ நாங்க என்ன திருட்டு குடும்பமா? உங்க குடும்பம் தான் சும்மா குடும்பமாச்சே. ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தோம், அதான் திருட்டு குடும்பம். டேய், கண்டபடி வாய் கொழுப்பா பேசி கல்யாணத்தை நிறுத்திடாதரா. என் கொழுப்பால் தான் அது நிக்கணும்னு இல்ல, அதுவா நின்னுடும். டமாஸ் பேசுறான். இதுதான் என் பொண்ணு. ஆஹா, பொண்ணு பிரமாதமா இருக்கு. பாசு அதிரி உதிரியா இருக்கு, நிமிந்து பாரு. நீ பார்த்தாலே நான் பார்த்த மாதிரி தான். வேணாம் சொன்னா கல்லுடா, இல்லாட்டி குடக்கம்பாடி குத்துவேன். அப்பா, இந்த பொண்ணை ஒரு பஸ் முதலாளி 2 வருஷம் வச்சிருந்தான்பா. இது செகண்ட் ஹேண்ட் வண்டி. ஓ மை காட். காட் பிளஸ் யூ மை ஃபாதர். காட் பிளஸ் யூ. ஆமா. அட பாவி, பெத்த அப்பனையே அடி வாங்க வச்சுட்டியடா. எனக்கு 2வது கல்யாணம் நடக்க விடாம ஆக்கிட்டியடா பாவி. இந்த வயசுல உனக்கு 2வது கல்யாணம் எதுக்குப்பா? அதை எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? இந்த நேரம் அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருந்துச்சுன்னா மத்தியானம் கல்யாணம், இன்னைக்கு ராத்திரி முதல் இரவு. 5500 ராவு கழிஞ்ச பிறகு உனக்கு முதல் கேக்குதா? இங்க ஒரு கை இருந்துச்சு, எங்க காணா? ஓ, உள்ள இருக்கோ. சட்டையை கடிச்சு பாக்கிட்டானுங்க. இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது. நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். ஒரு வீட்டுக்கு 2வது மாப்பிள்ளை அவன் அந்த வீட்டு அடிமைன்னு அர்த்தமா? ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க? பின்ன என்னடி, கடிகாரம் நின்னு போயிருக்க, யாருக்காவது சாவி கொடுக்கணும்னு தோணுச்சா? அதான் உங்க அக்கா புருஷன், இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ளை. அவன் எப்ப பார்த்தாலும் மாமனாருக்கே சாவி கொடுத்துட்டு இருக்கான ஒழிய கடிகாரத்துக்கு சாவி கொடுக்கறது காணோம். சச்சா. மாப்பிள்ள, மாமா இத வந்துட்டேன் மாமா. ஐயோ, என்ன எங்க ஒரே சத்தம்? ஒண்ணுமில்ல மாமா, நீங்க கூப்பிட்டீங்கன்னு ஓடி வந்தேன். எப்ப கூப்பிட்டாலும் ஏதோ ரயில் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அடிச்சு புடிச்சு ஒரு சத்தத்தோட வர்றீங்க. மாமனார் கிட்ட மரியாதை இருந்தா போறோம்,
பயம் வேண்டாம். ஆமா, ஹால்ல கடிகாரம் சரியா ஓடல, கீ கொடுக்கணும். என்ன காதல் விழுந்துதா? ஏற்கனவே விழுந்துருச்சு மாமா. ஐயோ, கடிகாரம் எப்படி உடைஞ்சது? என் மேல தப்பு ஒண்ணும் இல்ல மாமா. மாமா மாமா, இதுதான் மாமா கடிகாரம். நான் இப்படி புடிச்சுக்கிட்டு சாவி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் மாமா. அங்கிருந்து பாஸ்கர்னு உங்க குரல் கேட்ட உடனே பயந்து அவசரத்துல அங்கேயே வச்சுட்டு ஓடி வந்தேன் மாமா. அட, வந்துட்டான் மூத்த மாப்பிள்ள. தனக்கு வாட்ச ரெண்டாவது மாப்பிள்ள சரியில்லை சரியில்லை அடிக்கடி மாமனார் சொல்றது எவ்வளவு வாஸ்தவம் பாத்தியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சும்மா இருங்க. என் தங்கச்சி வீட்டுக்காரர் குறை சொல்லலன்னா உங்களுக்கு பொழுதே போகாத. என்னம்மா சொல்ற நீ? கடிகாரத்தை போட்டு உடைச்சிட்டு அது எப்படியா உடைஞ்சதுன்னு கேட்டா பக்கத்துல இருக்க ஜாடியை போட்டு உடைச்சு இப்படிதான் உடைஞ்சதுன்னு சொல்லுதே. இது ஒரு ஜென்மமா? ப்பு. சகல எப்ப வருவான், சண்டே எப்ப ஆரம்பிக்கலாம்னு வந்துட்டியா மூத்த மாப்பிள்ள? ஏய், பாஸ்கரா, இந்த வீட்டோட வழக்கம் என்னன்னு தெரியுமில்ல? தெரியும். மாமனார்கிட்ட அடிக்கடி நீ என்ன காட்டி கொடுப்ப, அவர் என்ன திட்டுவார். நான் அதை சொல்லல. மாமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாம எல்லாரும் சாப்பிடணும். யோ, அவர் வருவாரியா திருக்கழுக்குன்ற கழுகு மாதிரி 12 மணிக்கு? அது வரைக்கும் என்ன வயித்த காயப்பட சொல்றியா? அதுக்காக கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவருக்குன்னு எடுத்து வச்ச டிஃபனை நீ சாப்பிடறதா? இங்க பார், மாமனாருக்கு ஜாலரா அடிக்கிறதுனா நீ அடி, என்ன அதுக்காக சுருநாய் மாதிரி நடத்தாத. ஆஸ்கார், மாமா, உஷா, நீ கடைக்கு போயிட்டு வரப்போ எனக்கு வேண்டிய எல்லா மருந்துகளையும் மறக்காம வாங்கிட்டு வா. Okay, Daddy. என்ன மாப்பிள, என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல மாமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொன்ன மாதிரி உப்பு இல்லாம பத்தியமா டிஃபன் பண்ணி வச்சிருந்தேன். அதை சின்ன மாப்பிள சாப்பிட்டுட்டு என்னையா டிஃபன் இது, சொரி நாய் தான் சாப்பிடுன்னு சொல்றாரு மாமா. அப்படியா சொன்னீங்க? உங்களை நான் சொரிநாயின்னு சொல்லவே இல்லை மாமா. சொரிநாயினா தெரு தெருவா சுத்தம், நீங்க அப்படியா சுத்துறீங்க? சொரிநாயினா எச்ச சொத்துக்கு அலையும், நீங்க அப்படியே அலையிறீங்க. சொரிநாயினா விளக்கு கம்பத்தை பார்த்தா ஒரு காலை தூக்கிட்டு நிக்கும், நீங்க அப்படியே தூக்கிட்டு நிக்கிறீங்க. சொரிநாய்க்கு மாப்பிள்ளைங்க கிடையாது மாமா, உங்களுக்கு 2 மாப்பிள்ளைங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க சொரிநாயா? போது நிறுத்து. இப்பவே 10 தடவைக்கு மேல சொரிநாய் சொரிநாய்னு சொல்லிட்டேன். எனக்கே லேசா அங்கங்க அரிக்கிற மாதிரி இருக்கு. சரி, இதுல பணம் இருக்கு. கிண்டியில இருக்கிற நம்ம ஃபேக்டரி மேனேஜர் கிட்ட இதை கொடுத்து எல்லாருக்கும் சம்பளத்தை கொடுக்க சொல்லு. சரிங்க மாமா. ஏப்பா, மாமா ஏன் இப்படி சொல்லிடுறாரு? சொரிநாயே பெட்டர் போல் இருக்குல்ல, இதையும் சொல்லிட்டு மாமா கிட்ட. ஏன்பா பாஸ்கர், இன்னும் நீ போல? மாமா, இன்னைக்கு நீங்க 10:30 மணிக்கு ஆடிட்டர் வீட்டுக்கு போனோம். உங்களுக்கு கார் வேணும், அதனால சின்ன மாப்பிள்ளைய ஸ்கூட்டர்ல போக சொன்னேன். வேணும்னா நீங்க ஆட்டோ ரிக்ஷால போறீங்களா? ஏன்பா, ஸ்கூட்டருக்கு என்ன குறைச்சல்? காரை விட இன்னும் 2 வீல் குறைச்சல். மாப்பிள, முட்டாள்தனமா ஹெல்மெட் இல்லாம போகாதீங்க, அதை போட்டுக்கிட்டு போங்க. ஆமா, போட்டிருக்க ஹெல்மெட் எல்லாம் தேவைதான். இந்தாங்க மேனேஜர், நம்ம தொழிலாளிகளுடைய இந்த வார சம்பளம் 10,000 இருக்கு. 10,000. என்ன சார், பணம் இருக்கு, நீங்க வெறும் பெட்டி தான் இருக்கு. என்னது, பணத்தை காணுமா? இதை இங்க கொண்டுகிட்டு வரும்போது பணம் எதிர இருந்ததா? திறந்து பார்த்து தானே எடுத்துக்கிட்டு வந்தேன். இப்ப இல்லையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வேண்டாத மருமக புள்ள கைப்பட்டா குத்தா கால்பட்டா குத்தான்னு ஏற்கனவே மட்டமா நடத்துறானுங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா மூட்டை கட்டி மூலையில தூக்கி வச்சிருவானுங்க. இப்படி 10,000 பறி கொடுத்துட்டு வந்திருக்கிறிய, பணத்தோட அருமை தெரியுமா உனக்கு? அருமை தெரிஞ்சுதானே பத்திரமா கையில எடுத்துட்டு போனேன். நான் என்ன வேணும்ட்டாவா தொலைச்சேன்? அங்க போய் பொட்டியை திறந்து பாக்குறேன், பணம் இல்ல. இது பாருங்க, இங்க வாங்க. நீங்க ஸ்கூட்டர்ல தானே போனீங்க, எப்படி போனீங்க? டாப் கியர்ல டர்ன்னு போனேன். அதை கேக்கல. வழியில எங்காவது நிறுத்தினீங்களா? வழியில எங்க நிறுத்தல, சிக்னல்ல கூட நிறுத்தாம நேரா அடிச்சுக்கிட்டே போனேன். அதுக்கு தனியா ஓவர் ஸ்பீட் கேஸ் வரும், கண்டுக்காத. அங்க என்ன பொண்டாட்டி கிட்ட தனியா பேச்சு பண்ணி கிடக்கு, எனக்கு பதில சொல்லு. விடுங்கப்பா, 10,000 ரூபாய் தொலைஞ்சதுனால நீங்க ஏழை ஆயிட மாட்டீங்க. வாஸ்தவம் தாமா, இதையே பெரிய மாப்பிள்ளை கிட்ட கொடுத்திருந்தா பணம் நிச்சயமா தொலைஞ்சிருக்காது. மாமா, இந்தாங்க பணம் கிடைச்சிருச்சு. மூர்த்தி, மூர்த்தி, என் வயிற்றுல பாலு தேடி எல்லாத்தையும் வாத்துட்டப்பா. நீ பாக்குறதுக்கு தான் பலா, பழகிறதுக்கு நல்லா. மாமா, இப்ப என்ன சொல்றீங்க? இப்படித்தான் காந்தி, இயேசு, சாக்ரட்டிஸ் எல்லாரையும் அவசரப்பட்டு கொண்டுட்டானுங்க. மூர்த்தி, பணம் எங்க இருந்து கிடைச்சது? வடிவேலு கொடுத்தா. எந்த வடிவேலு? ரேஸ் கோர்ஸ் புக்கி, ரொம்ப நல்லவன். நீ ரேஸ் ஆடுறதுக்காக அவங்கிட்ட கொடுத்த பணத்தை அதை அப்படியே திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டான். ஐயோ, நான் கொடுத்தா? மாப்பிள, என்ன சொல்றீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. மாமா, சின்ன மாப்பிள பாஸ்கர் ரேஸ் ஆறதுக்காக இந்த பணத்தை வடிவேலு கிட்ட கொடுத்திருக்கார். வடிவேலு உங்க அந்தஸ்தை பத்தி நல்லா தெரிஞ்சவன். ரேஸ் ஆறது நம்ம குடும்பத்துக்கு சரியில்லைன்னு சொல்லி பணத்தை அப்படியே திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டாரு. மாமா, வடிவேலு யாருன்னு எனக்கு தெரியாது மாமா. இத பாருங்க, அழகி நிறுத்தி தொலைங்க.
இந்த ரேஸ் எத்தனை வருஷமா நடக்குது? ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு மாமா. இப்பதான் கொஞ்ச நாளா கோர்ட்டு கேஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க. அத பத்தி கேட்கல, நீங்க எத்தனை வருஷமா ஆடுறீங்கன்னு கேக்குறேன். நான் குதிரைய பார்த்தது கூட கிடையாது மாமா. செய்யாத குத்தத்துல செஞ்சுதான் சொல்றாங்க. மாப்பிள, நீங்க தான் என் குடும்ப கௌரவத்தையே காப்பாத்திட்டீங்க. இத பாருங்க, உங்களை நான் நம்ப மாட்டேன். நீங்க தப்பு பண்ணலைன்னா தைரியமா எங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதானே முடியல. ஒவ்வொரு தடவையும் மாமா கிட்ட பேசலான்னு போகும்போது என் வாய் அடிச்சு போகுது, குரல் எழும்ப மாட்டேங்குது. இந்த வீக்னஸ் அந்த மூர்த்தி பைய பயன்படுத்திக்கிட்டு என்ன சுத்தி சுத்தி அடிக்கிறான், மட்டம் தட்டுறான். சுயேட்சா நிக்கிறதுனால தானே என்ன மட்டம் தட்டுறான். கூடிய சீக்கிரத்துல கூட்டணி அமைக்கிறேன், அவன் கொட்டத்தை அடக்கிறேன். என்னங்க இது? எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. கூட்டணினாலே குழப்பமா தாண்டி இருக்கும். உன் தங்கச்சி உஷா தாண்டி எனக்கு துருப்பு சீட்டு, அவ அழகு தாண்டி மூலதனம். அவளை வச்சு வேலையை ஆரம்பிக்கிறேன், திருவான்மியூர்ல இடம் பாக்குறேன். ஐயோ, ஜெயில போட்டுருவாங்க. வெயில்ல வர சீ ஏண்டி, உஷாவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொன்னேன்டி. மூர்த்திய மூளையில உட்கார வைக்கிறோம்னா உஷா கல்யாணம் தான் ஒரே வழி. சகல, நீ எங்கடா இருக்க?